ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. என்ன புரட்டாசி ஆரம்பித்ததுக்கப்புறம் நான்வெஜ் ரெசிபியான்னு யோசிக்காதீங்க. நிறைய பேர் புரட்டாசிலையும் நான்வெஜ் செய்வாங்க. இல்லைனா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு புரட்டாசி முடிஞ்சு இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்கணும். அதுக்காக ஒரு பேனில் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதுக்கான அளவுகள் சொல்கிறேன். அதுக்கு நான் அரை டம்ளர், சின்ன டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு சீரகம், அப்படின்னா 1/4 டம்ளர் குருமிளகு, ஒரு சின்ன துண்டளவுக்கு ஜாதிக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம வர மல்லி சேர்த்து அரைக்கிறோம் அப்படின்னா இந்த டைம்லேயே நம்ம 1 டம்ளர் அளவுக்கு மல்லி சேர்க்கணும். நான் இன்றைக்கி மல்லி தூள் தான் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை டேபிள் ஸ்பூன் கசகசா, 4-5 பட்டை கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே நம்ம காஞ்ச மிளகாவும் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே வைக்கிறேன். அதுவும் நல்லா காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் நான் மிளகா அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சிடலாம், ஆறட்டும். இப்போ அதே பேனில் திரும்பவும் விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு அரை கிலோ அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் மட்டும்தான் சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அது கூடவே நான் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நம்ம மல்லி சேர்த்து அரைக்கலாம். ஆனால் என்னென்னா அரைக்கும் போது அது ரொம்ப தருதருன்னு இருக்கும் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால. அதுவே மல்லித்தூள் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நல்லா மையாக அரைஞ்சி வரும் மசாலா. அதுக்காக தான் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது வேற ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நல்லா அடிக்கனமான பாத்திரமாக இருக்கட்டும். அதில் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அது பிடிக்காதுன்னா நீங்கள் கடலை எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் கூட சேர்த்து பண்ணலாம். அதில் தாளிப்பு எதுவும் கொடுக்காம டைரெக்டாக எண்ணெயிலேயே நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பெரட்டி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் வேக விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கறியிலிருந்து தண்ணி விட்டு கறியோட பச்சை வாசம்லாம் நல்லா போயிடும். அந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கருவேப்பிலை, கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகை இதில் ஊற்றிக்கலாம். இதுக்கு தண்ணி நிறையாவே தேவைப்படும். நம்மளுக்கு இது ரசத்தை விட கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கும் இந்த குழம்பு. ஏன்னா இதுக்கு பேரே தண்ணி குழம்பு தான். நம்ம சளியெல்லாம் பிடிச்சிருக்குது அப்படின்னா இந்த குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதை கொதிசாருன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து குடித்தோம் அப்படின்னா நம்ம தொண்டையில் இருக்கிற கபம் எல்லாமே சரியாகி சளியும் குயிக்காகவே சரியாயிரும். பாருங்கள், இந்த டைமில் நம்ம இப்படி எடுத்து இந்த குழம்பு குடித்தோன்னா இதுக்கு பேர் தான் கொதிசாறு. இது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சில்லு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருப்போம். கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்காதுன்னா சேர்க்க வேண்டாம். இந்த டைம்லேயே வேக வச்ச முட்டையை அதை ஓரங்களில் கீறிட்டு இது கூட சேர்த்து 2 கொதி விட்டோம் அப்படின்னா குழம்போட சாறு எல்லாமே முட்டையில் இறங்கி முட்டை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு முட்டை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த குழம்புல போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ கறியெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஃபைனலாக சின்ன வெங்காயம், கடுகு போட்டு பொரிய விட்டு சின்ன வெங்காயம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான கோயம்புத்தூர் ஸ்டைல் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.